திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 279, அதிகாரம் கூடா ஒழுக்கம். லெஸ்டர் ஜோசப் கில்லிஸ் என்பவர் 1908 ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் சிகாகோவில் பிறந்தவர். அவர் மிகவும் அழகாக இருப்பார். அதனால் அவரை எல்லோரும் பேபி ஃபேஸ் நெல்சன் என்று அழைத்தனர். ஆனால் அவர் தனது 12வது வயதில் துப்பாக்கியால் சுட்டதற்காக கைது செய்யப்பட்டார். ஒரு வருடத்திற்கு மேலாக மாநில சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பப்பட்டார். இருப்பினும் தனது 13வது வயதில் அவர் கார் திருட்டில் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறையில் அவர் திருந்தவில்லை. நெல்சன் முதன்முறையாக ஒரு வங்கியை கொள்ளையடித்து பின்னர் 1 மாதத்திற்கு பிறகு நெல்சனும் அவரது கும்பலும் பல வீடுகளை கொள்ளையடித்தனர். பல ஆயுத கொள்ளையில் ஈடுபட்டார். காவலர்கள் அவரை பிடித்து சிறைக்கு அனுப்பினர். ஆனால் அவர் சிறைக்காவலில் இருந்து தப்பினார். பின்னர் ஒரு நாள் சிகாகோ மேயர் பில் தாம்சனின் மனைவியிடம் தேடினார். இது சம்பந்தமாக அவர் கொடுத்த தகவலில் கொள்ளையடித்த ஒரு நபருக்கு குழந்தை முகம் இருந்தது என்றும் அவர் அழகாக இருந்தார் என்றும் கருமையான முடியுடன் சாம்பல் நிற டாப் கோட் மற்றும் பழுப்பு நிற தொப்பி அணிந்திருந்ததாகவும் தெரிவித்தார். நெல்சனை பொது எதிரி எண் 1 என FBI அறிவித்தது. 1934 சிகாகோவிற்கு வெளியே பாரிங்டன் நகரில் FBI-னருக்கும் நெல்சனுக்கும் இடையே ஒரு கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. அதில் நெல்சன் கொல்லப்பட்டார். அவரது முகத்தினை பார்த்தவர்கள் இத்தகைய அழகான இளைஞனா இவ்வாறான குற்றத்தை எல்லாம் செய்தார் என ஆச்சரியப்பட்டனர். வெளித்தோற்றத்தை கண்டு நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானிக்க கூடாது என்பதற்கு நெல்சன் ஒரு பாடமாக அமைந்தார். வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது. கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது. அதனால் தோற்றத்தை அல்லாமல் செயலால் மனிதரை எடை போட வேண்டும் என்பதை கனை கொடிது, யாழ் கூடு செவ்விது, ஆங்கன்ன வினைபடு வாளால் கொளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீய செயல்பாடுடையவரே தீயவர், நற்செயல் புரிபவரே நல்லவர்.